நாளொன்றுக்கு 1,00,000 வரையிலான பயணிகள் மதுரை ரயில் நிலையத்தை பயன்படுத்தும் அளவிற்கு மறுசீரமைக்கப்பட்டு வருவதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை ரயில் நிலையத்தில் 347 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிகளை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் மதுரை கோட்ட மேலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரயில்வே மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிடப்பட்ட காலத்தில் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றும், தற்போது வரையில் 28% பணிகள் நிறைவு பெற்றுள்ளன எனவும் கூறினார். ரயில் நிலையத்தை மேம்படுத்த தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியதால் மதுரை ரயில் நிலையம் 347 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை ரயில் நிலையத்தை புதுப்பிக்கிற பணி கடந்த 1.25 ஆண்டாக நடந்து வருகிறது. நாளொன்றுக்கு 40,000 பயணிகளை மதுரை ரயில் நிலையம் கையாண்டு கொண்டிருக்கிறது. இந்த புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு 1,00,000 பயணிகள் பயன்படுத்துகிற அளவுக்கான வசதிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.